ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸோட ஃபோர்த் பார்ட். ஸோ ஆக்சுவலாக இது வந்து தேர்ட் பார்ட்டோட ஒரு கண்டினியூஷன் வீடியோ தான், ஓகேவா? ஸோ தேர்ட் பார்ட் பார்க்காம இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கொஸ்டினுமே புரியாது. ஓகே, ஸோ பிகாஸ் இதில் பார்க்க போகிற எல்லா கொஸ்டின்ஸ் பற்றியும் எல்லா கொஸ்டின்ஸும் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் தேர்ட் பார்ட்டில் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். அதாவது தேர்ட் பார்ட்டில் பார்த்த கொஸ்டின்ஸோட மாடல்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Find the sum up to 25 terms of the series 1/2 plus 3/4 plus 7/8 plus 15/16 plus etc. Okay, so நான் இங்க வந்து என்ன பண்ணுவேன்னா I have to find the sum up to 25 terms. Okay, so என்ன பண்ணலாம் இங்க 1 into 2, 2 into 2, 4 into 2, 4 into 4. See, இது எல்லாமே இப்படி இருக்கா. 1/2 வந்து 1 minus 1/2 plus 3/4 வந்து 1 minus 1/4 plus 1 minus 1/8 plus 1 minus 1/16 plus up to 25th term. So 25th term என்னவா இருக்கும்? So 2 power 2, 2 power 2 square, 2 cube, 2 power 4. அப்போ ஸோ அதோட வேல்யூ வந்து 2 power 25. அடுத்து என்னமா இருக்கும்? 2 power 25 minus 1 இருக்குமா? அதாவது 25th டேர்ம் அதுவா தானே இருக்கும், கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 2 பவர் 1, அதாவது கீழே 2னா 2 மைனஸ் 1. அடுத்தது பாருங்க 2 ஸ்கொயர் மைனஸ் 1, 2 கியூப் மைனஸ் 1. அதே மாதிரி லாஸ்ட் 25th டேர்ம் என்னவா இருக்கும்னா 2 பவர் 25 மைனஸ் 1 டிவைட் பை 2 பவர் 25 இருக்கும். ஓகேவா? ஸோ பிளஸ் லாஸ்ட் டேர்ம் என்ன ஃபார்மேட்ல இருக்கும்னா 1 மைனஸ் 1 பை 2 பவர் 25. ஓகேவா? இப்போ ஸோ மொத்தம் 25 ஒன்ஸ் இருக்குமா? அப்ப 1 இன்டூ 25. அடுத்து இந்த மைனஸ் எல்லாம் காமனா வெளில எடுத்தா உள்ள என்ன இருக்கும்? 1/2 பிளஸ் 1/4 பிளஸ் 1/8 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 1/2 பவர் 25 இருக்குமா? ஸோ இதுல இருந்து அகைன் 1/2 நான் காமனா எடுக்கிறேன். அப்ப என்ன இருக்கும்? ஸோ 25 மைனஸ் 1/2 எடுத்துட்டா 1 பிளஸ் 1/2 பிளஸ் 1/4 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 1/2 பவர் 24 இருக்குமா? Now this is a GP, right? A is equal to 1, R is equal to 1/2. ஓகேவா? அப்ப sum of the terms in the GP formula என்ன? S is equal to A into 1 minus R power n divided by 1 minus R. ஓகேவா? So A into 1 minus R, R power n divided by 1 minus R. அப்போ so நான் என்ன பண்ணணும்? 25 minus 1/2 into A value வந்து 1. So அப்போ 1 minus 1 into 1 A into 1 minus R value என்ன? 1/2 the whole power. So n வந்து இங்க எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? 2 power 1, 2 power 0, 1ல இருந்து பார்த்தோம்னா 25 டேர்ம்ஸ் இருக்கு. ஓகேவா? பவர் 25 divided by 1 minus 1/2. ஓகேவா? So 25 minus 1/2 into 1 minus 1/2 power 25. இங்கே டிவைடட் பைல 1/2 இருக்கும். ஸோ இதுவும் இது கேன்சல் ஆயிடும். அப்போ 25 மைனஸ் 2 பவர் 25 மைனஸ் 1 டிவைடட் பை 2 பவர் 25. கரெக்டா? ஸோ அடுத்தது என்ன இருக்கும்? ஸோ 25 மைனஸ் 2 பவர் 25. நெக்ஸ்ட் இது நான் வந்து இது பண்ண முடியாதுல்ல. ஸோ வெயிட் a minute guys. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்னா 25 into 2 power 25 minus 2 power 25 minus 1 divided by 2 power 25. So அப்போ 23 into 2 power 25 minus 1 divided by 2 power 25. இல்லையே, something wrong. Okay, ஒரு நிமிஷம்.
So 25 minus 2 power 25 minus 1 divided by 2 power 25 தான். Okay. Sorry, 25 னா இங்க 1 தான், அப்புறம் வெறும் 24 தான் இருக்கும். So 24 23 எழுதிட்டேன். 24 into 2 power 25 plus. So minus into minus இங்க plus தானே. See guys, so அந்த லாஸ்ட் ஸ்டெப்ல மட்டும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகேவா? See, இங்க 2 power 25 காமனா எடுத்தா எனக்கு என்ன இருக்கும்? 25 minus 1 இருக்கும் plus 1 divided by 2 power 25, which is 2 power 25 into 24 plus 1 divided by 2 power 25. Okay, 24 into 2 power 25 plus 1 divided by 2 power 25. Okay, so this is the answer. Okay, so அடுத்த question. அடுத்தது வந்து 33 இருக்கு. Okay, so we have to find the sum of first 15 terms. Okay, find the sum of the first 15 terms of the series 1 square into 4 plus 2 square into 7 plus 3 square into 10 plus 4 square into 13 plus etc. up to 15 terms. ஓகேவா? ஸோ நான் இங்க என்ன பண்ணணும்? சி இங்க வந்து 1 ஸ்கொயர் இன்டூ 4 இருக்கு. சி அப்படின்னா n ஸ்கொயர் இன்டூ சம் வேல்யூ இருக்கா? அப்ப இந்த 4 7 10 13ன்றது வந்து என்ன பேட்டர்ன்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப 4 7 10 13 இது எல்லாமே it is increasing by 3. கரெக்டா? அப்போ tn is equal to what? an plus b. அப்போ t1 that is a plus b which is 4. Next t2 that is 2a plus b which is equal to 7. அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணனா a is equal to 3, b is equal to 1. அப்ப tn is equal to an plus b. ஓகேவா? அப்ப இந்த 4 7 10 13ன்றது வந்து an plus b ஃபார்மட்ல இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? n ஸ்கொயர் இருக்கா? தட் இஸ் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னா சோ tn is equal to n ஸ்கொயர் into 3n plus 1. கரெக்டா? இப்ப கரெக்டா இருக்கா? என்னோட வேல்யூ 1 போட்டனா 1 ஸ்கொயர் into 3 into 1 plus 1 that is 4. அடுத்து n க்கு 2 போட்டனா 2 ஸ்கொயர் into 3 2 6 6 plus 1 7. ஓகேவா? அப்ப tn is equal to n ஸ்கொயர் into 3n plus 1. ஓகே, tn is equal to n square into 3n plus 1 which is equal to 3n cube plus n square. நான் என்ன பண்ணணும்? summation tn up to 1 ல இருந்து 15 வரைக்கும் வேணுமா? that is 3 into summation n cube plus summation n square, that is 3 into 15 into 16 by 2 the whole square plus 15 into 16 into 31 divided by 6. so இது என்ன இருக்கும்? இது வந்து 8. 15 into 8 என்ன? 120. so 120 னா 14400 இருக்கும். that is 3 into 14400 plus so இது 2 times, இது 5 times, இது 1, இது 8. so 5 8s are 40. 40 into 31 என்ன? 1240. கரெக்டா? 1240. so இப்போ 144 ஐயும் 3 மல்டிப்ளை பண்ணா 4 3s are 12, 4 3s are 12, 13 1 3, so 43200. 43200 plus 1240. 43200 1240. so 44440. so the answer is 44,440. 44440. 44440. yeah, so this is the answer. okay, அடுத்த question. find the sum of the first 19 terms of the
series 3/4 plus 5/36 plus 7/144 plus 9/400 plus etc. up to 19 terms. கரெக்டா? ஸோ என்ன பண்ணணும்? ஆக்சுவலா இந்த வீடியோ எதுக்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை, பிகாஸ் இது எல்லாத்துக்கான பேசிக்ஸ் வந்து தேர்ட் பார்ட்ல நான் போட்டிருப்பேன். ஓகேவா? ஐ கேனாட் எக்ஸ்பிளைன் த சேம் கான்செப்ட் ஒன்ஸ் அகைன் ஹியர். ஸோ இது 3 divided by 1 into 4 plus 5 divided by 4 into 9 plus 7 divided by 9 into 16. ஸோ அப்படியே லாஸ்டா 19th டேர்ம் என்னவா இருக்கும்? ஸோ 19th டேர்ம் வந்து 1 square 2 square 2 3 னா அப்ப 19 square into 20 square இருக்குமா? 19 square வந்து 9 4 36. ஸோ 361 into 400 இருந்திருக்கும். ஸோ மேல வந்து டிஃபரன்ஸ் வந்து 39 இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன பண்ணுவேன்னா, ஸோ இந்த 3 வந்து 4 minus 1 divided by 1 into 4 எழுதுவேன், plus 9 minus 4 divided by 4 into 9 plus 16 minus 9 divided by 9 into 16 plus etc. அப்படியே வந்து என்ன இருக்கும்? 400 minus 361 divided by 361 into 400. ஓகே, ஸோ அப்போ 4/1 into 4 minus 1/1 into 4 plus 9/4 into 9 minus 4/4 into 9. அது அப்படியே வந்துச்சுன்னா இங்க என்ன இருக்கும்? பிளஸ்ல வந்து 400 divided by 361 into 400 மைனஸ்ல 361 divided by 361 into 400 இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ 44119944 400 400 361. ஸோ அப்போ என்ன இருக்கும்னா 1/1 இருக்குமா? 1/1 minus 1/4 plus 1/4 minus 1/9 up to அப்படியே வந்தோம்னா plus 1/361 minus 1/400 இருக்கும். ஸோ அப்போ இந்த நடுவில் இருக்க எல்லா டேர்ம்ஸும் கேன்சல் ஆகி லாஸ்ட்ல எனக்கு என்ன இருக்கும்னா 1/1 minus 1/400 இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 400 minus 1, that is 399 divided by 400. ஓகே, ஸோ 399 divided by 400 is the correct answer for this question. ஓகே, ஸோ இதுக்கான பேசிக்ஸ் எல்லாமே தேர்ட் பார்ட்ல போட்டிருக்கேன். ஸோ இது வந்து இது ஏன் வந்து இப்படி நான் பிரிக்கிறேன், இது எல்லாத்துக்குமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் தேர்ட் பார்ட்ல வீடியோ போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ இஃப் யூ டோன்ட், இது வந்து ஃபர்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா புரியாது. ஸோ வாட்ச் த தேர்ட் பார்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து 35. ஓகே, ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 20 terms of the series. ஓகே, find the sum of the first 20 terms of the series. அந்த series என்னன்னா 2 plus 13 plus 28 plus 47 plus 70 plus etc. up to 20 terms. ஓகேவா? ஸோ நான் இது என்ன பண்ணலாம்? ஸோ இது வந்து ஸோ டிஃபரன்ஸ் பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ் 11 15 28 38 48 19. ஸோ இங்க என்ன இருக்கும்? 47 47 70. ஸோ 50க்கு வந்து 20 அப்புறம் 23 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ் ஈக்குவலா இல்ல. செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ் பார்க்குறேன் 4 4 4. செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருக்கு. அப்ப டிஎன் ஃபார்முலா என்னவா இருக்கும்? ஏஎன் ஸ்கொயர் பிளஸ் பிஎன் பிளஸ் சி. அப்போ T1 is equal to A plus B plus C which is equal to 2. அடுத்து T2 என்னவா இருக்கும்னா 4A plus 2B plus C that is equal to 13. T3 என்னவா இருக்கும்? 9A plus 3B plus C that is equal to 28. இப்போ இது ரெண்டையும் நான் சப்ராக்ட் பண்ணனா 3A plus B is equal to 11. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணா 5A plus B is equal to 15. அப்போ 2A is equal to 4, A is equal to 2. So A 2 na, so 3A plus B is equal to 11. அப்ப 6 plus B is equal to 11. So B is equal to 5. Okay. So அப்போ A is equal to 2, B is equal to 5 na, A plus B plus C is equal to 2 ன்ட்டேன். அப்ப C is equal to minus 5. Okay. அப்ப TN என்னவா இருக்கும்? 2 5 minus 5. ஓகேவா? So A is equal to 2,
b is equal to 5, c is equal to minus 5. So tn is equal to என்ன சொன்னேன், an square plus bn plus c, that is 2n square plus 5n minus 5. So மொத்தம் எத்தனை terms ஓட sum வேணும், 20 terms வேணுமா? So அப்ப summation tn, that is 1 ல இருந்து 20 வரைக்கும் வேணும்னா 2 into summation n square plus 5 into summation n minus 5 into 20. இந்த 20 ஏன் போட்டோம்னா கான்ஸ்டன்ட் டேர்ம், இந்த 5 20 டைம்ஸ் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ 2 into 20 into 21 into 41 divided by 6 plus 5 into 20 into 21 divided by 2 minus 100. ஸோ இது 1, இது 10. ஸோ 5 to 10, ஸோ 1050 வரும்னு நினைக்கிறதுக்கு. 1050 minus 100, இங்க என்ன இருக்கும்னா இது 10 டைம்ஸ், இது 3 டைம்ஸ், இது 7. அப்போ 7 to 14, 14 into 41 என்ன, 41, 14 41. ஸோ 1 4 4 4 16, 4 5. ஸோ அப்போ 574. அப்போ 5740 வருமா, 5740. ஓகே, ஸோ 5740ல 950 ஆட் பண்ணணும். ஸோ 90, 14 5 16, 6690. 6, yeah, so the answer is 6690. clear? So இது வந்து second order differentiation. So second order differentiation ஓட tn formula வந்து an square plus bn plus c. so அதை வச்சு ஈக்குவேட் பண்ணனா, so இந்த கொடுத்திருக்க சீரிஸ் ஓட tn is equal to 2n square plus 5n minus 5. so அதை வச்சு sum of 20 terms, so summation 20 வரைக்கும் நான் போட்டேன்னா the answer is 6690. okay, so அடுத்த question, find the value for 1 by 2 into 3 into 4 plus 1 by 3 into 4 into 5 plus 1 by, ஓ கொடுக்கலையா, அப்படியே போயிட்டாங்க, plus அப்படியே எக்ஸெட்ரா பிளஸ் போட்டோம்னா 1 by 19 into 20 into 21. ஸோ அப்போ இங்க என்னவா இருக்கும், ஸோ போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் லாஸ்ட் டேர்முக்கும் டிஃபரன்ஸ் பார்க்குறேன். ஸோ 2, அப்போ 1 by 2 வெளியில போட்டுட்டு 1 by 2 into 3 minus 1 by 20 into 21 தான் ஆன்சர். ஓகேவா, ஸோ இது வந்து ஏன் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நடுவில் ஒரு 5 ஸ்டெப் இருக்கும். ஸோ அந்த 5 ஸ்டெப் வந்து போன வீடியோ, ஸோ ஆக்சுவலாக அந்த 2 வீடியோ ஒரே அட்ட ஸ்ட்ரெச்சில் ஷூட் பண்ணலான்னு தான் பார்த்தேன். பட் அப்படி ஷூட் பண்ணியிருந்தா இட் வில் டேக் 2.5 hours இல்லை 3 hours மாதிரி ஆயிருந்திருக்கும். ஸோ அதனால தான் 2ஆ பிரிச்சு போட்டேன். ஸோ ப்ளீஸ் வாட்ச் தட் வீடியோ. ஓகேவா, ஸோ 1 by 2 into 1 by 6 minus 1 by 420. So that is 1 by 2 into 414 divided by 6 into 420. 6 6 are 36. So 69. 140 23. It is 23 divided by 280. Yeah, 23 divided by 280 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா, ஸோ இந்த ஸ்டெப்புக்கு ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து, ஸோ நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ கோ அண்ட் வாட்ச் தட். இதுக்கு வந்து ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஓகேவா, அந்த 5 ஸ்டெப்ஸ் ப்ரொசீட் பண்ணோம்னா லாஸ்ட்ல இந்த மாதிரி தான் வந்து நிற்கும். ஸோ லாஸ்ட்ல எப்படி வரும்னா, அதாவது கொடுத்துருக்காங்களா டினாமினேட்டர்ல 3 டேர்ம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் லாஸ்ட் டேர்முக்கும் என்ன டிஃபரன்ஸ், அந்த வெளியில ஹோல் பிராக்கெட்டுக்கு வெளியில 1/2 1/ல எழுதிருங்க. ஓகேவா, அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் லாஸ்ட் டேர்ம் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்க ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் மைனஸ் போட்டு லாஸ்ட் டேர்ம்ல இருக்க டினாமினேட்டர்ல இருக்க லாஸ்ட் 2 டேர்ம். ஓகேவா, சோ நல்லா பாத்துங்க. அது எப்படி எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பிராக்கெட், அந்த பிராக்கெட் வெளியில என்ன இருக்கும்னா, இந்த எல்லா டேர்ம்ஸ்லயும் இருக்க டினாமினேட்டரோட ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் லாஸ்ட் டேர்ம் அதோட டிஃபரன்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். அந்த என்ன டிஃபரன்ஸோ அதை 1/ல கீழே எழுதி ஹோல் பிராக்கெட் வெளியில போட்டுருங்க. அடுத்து ஹோல் பிராக்கெட்குள்ளார 2 டேர்ம்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, அது ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்களா சீரிஸ், அதுல டினாமினேட்டர்ல இருக்க ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ். ஓகேவா, இங்க வந்து 1/2 into 3 into 4 தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். அந்த டினாமினேட்டர்ல இருக்க ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் என்ன, 2 into 3, அதை மட்டும் எழுதுறேன். 1/2 into 3 மைனஸ் போட்டுட்டு லாஸ்ட் டேர்ம்ல இருக்க டினாமினேட்டரோட லாஸ்ட் 2 டேர்ம் 1/20 into 21. ஓகேவா, சோ இதை சால்வ் பண்ணனா ஆன்சர் அப்படியே அழகா வந்துடும். ஓகேவா, சோ இது வந்து ஃபார்முலா, இதுக்கான ப்ரூஃப் தேர்ட் வீடியோல இருக்கு, தேர்ட் பார்ட்ல இருக்கு.
அடுத்த கொஸ்டின் வந்து சோ இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். அரித்மேட்டிக்கோ ஏஜிபின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ ஏஜிபி சீரிஸ், தட் இஸ் அரித்மேட்டிக் ஜியாமெட்ரிக் சீரிஸ். ஓகேவா? இது வந்து ஒரு முக்கிய ஒரு ஒரு புது கான்செப்ட். ஓகேவா? சோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். s is equal to 2 plus 5 by 5 plus 9 by 5 square plus 14 by 5 cube plus 20 by 5 power 4 plus etc. ஓகேவா? find the value of s. so up to infinity வரைக்கும் போகுது. அப்ப find s. இப்போ என்ன பண்ணலாம்? I have to find the sum of s. பட் இத பார்த்தா ஏதாவது ஏதாவது பண்ண முடியுமா? ஒரு நார்மலாவும் இல்ல. சரி, ஏதாவது இந்த டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தா அதுக்கும் வராது. ஏன்னா மேல இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா என்ன சொல்றது, மேல இருக்கிறது அதாவது நியூமரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அடிஷன்ல இன்க்ரீஸ் ஆகுது. டினாமினேட்டர்ல இருக்குது எக்ஸ்போனன்ட் பவர்ல இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா, சோ இந்த மாதிரி சீரிஸ்க்கு பேரு தான் அரித்மேட்டிக்கோ ஜியோமெட்ரிக் சீரிஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் லெட் திஸ் பி ஈக்குவேஷன் 1. அடுத்து இங்க வாட் இஸ் த காமன் ரேஷியோ? r is equal to 1/5. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, I am going to multiply r on both the sides. அப்போ என்னவா இருக்கும்? s/5 ஆயிடுமா? அதாவது 1/5 இங்க மல்டிப்ளை பண்ணா s/5 ஆயிடுமா? அப்ப ஈக்குவல் டு அடுத்த இருக்க டேர்ம்ல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? சோ லிசன் கேர்ஃபுல்லி எல்லா ஸ்டெப்ஸும். 2/5 plus 5/5 square plus 9/5 cube plus 14/5 power 4 plus 20/5 power 5 up to infinity வரைக்கும் போகுமா? let this be equation 2. அப்ப what is second equation minus first equation minus second equation? 1ஐயும் 2ஐயும் சப்ராக்ட் பண்றேன். ஓகேவா? 1 minus 2. see இந்த AGP சீரிஸை நான் போடுற மாதிரி மட்டும் தான் போட முடியும். there is no other way. ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? s minus s minus 5 that is equal to 2. அடுத்து 5/5 minus 2/5 என்னவா இருக்கும்? plus 3/5 இருக்குமா? அடுத்து 9/5 square minus 5/5 square வந்து 4/5 square இருக்குமா? அடுத்து 5/5 cube இருக்குமா? 5/5 cube plus 6/5 power 4 plus 7/5 power 5 plus up to infinity வரைக்கும் போகும். see இப்பவும் எனக்கு வந்து so இங்க வந்து என்ன இருக்கு? 4s divided by 5 is equal to 2 plus 3/5 plus 4/5 square plus 5/5 cube plus infinity வரைக்கும் போகுது. see இப்பவும் எனக்கு வந்து ஒரு நார்மல் சீரிஸ் வரல. கரெக்டா? சோ நார்மல் சீரிஸ்னா 1/5 அதாவது 1/5 plus 1/5 square 1/5 cube தான் எனக்கு s infinity ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும். அது வரைக்கும் என்னால அப்ளை பண்ண முடியாது. சோ I have to proceed until the last. அந்த லாஸ்ட் ஸ்டெப் நான் என்னன்னு சொல்றேன். ஓகேவா? சோ இப்போ let this be equation 3. ஓகேவா? சோ 3 வந்து நான் திரும்ப இங்க எழுதுறேன். 4s. see இது 45 இல்ல 4s. ஓகேவா? சோ s வந்து கர்சிவ்ல எழுதிறேன். ஓகேவா? அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகாது 5க்கும் s-க்கும். so 4s divided by 5 that is equal to 2 plus 3/5 plus 4/5 square plus 5/5 cube plus 6/5 power 4 plus up to infinity வரைக்கும் போகுது. இது equation 3. இப்ப once again நான் வந்து காமன் ரேஷியோவால மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்னவா இருக்கும்? 4s divided by 25 ஆயிடுமா? ஒரு ஸ்டெப் எழுதியே எழுதுறேன். ஓகேவா? அப்பதான் புரியும். see 4s divided by 5 into 1/5 that is equal to இப்ப இந்த இங்க equal to அடுத்து இருக்கத நான் 5 ஆல 1/5 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப 2/5 plus 3/5 square plus 4/5 cube plus 5/5 power 4 up to infinity வரைக்கும் போகுமா? let this be equation 4. இப்ப so இது என்னவா இருக்கும்? see இது வந்து 4s divided by 25. ஓகேவா? so now 3 minus 4 என்னவா இருக்கும்? 4s divided by 5 minus 4s divided by 25 is equal to 2 plus
3/5 minus 2/5 என்ன 1/5 plus 1/5 square plus 1/5 cube plus 1/5 power 4 plus up to infinity வரைக்கும் போகும் ஓகேவா சோ இது என்னவா இருக்கும் சோ இது into 5 into 5 போட்டனா 5 4 சார் 20s minus 4s divided by 25 is equal to 2 plus இத வந்து நான் bracket அதாவது ஒரு சிங்கிள் டேர்மா கன்சிடர் பண்ணிக்கிறேன் 1/5 plus 1/5 square plus 1/5 cube plus etc plus infinity ஓகேவா இப்போ இந்த bracket குள்ளார இருக்கிறதுக்கு மட்டும் s infinity ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு 16s இருக்குமா 16s divided by 25 is equal to 2 plus sum infinity formula என்ன s infinity is equal to a by 1 minus r இங்க a வந்து 1/5 ஓகேவா r வந்து r 1/5 தான் ஓகேவா அப்ப s infinity எப்படி இருக்கும்னா 1/5 divided by 4/5 ன்னு இருக்கும் 5 கேன்சல் ஆகி 1/4 ன்னு இருக்கும் ஓகேவா சோ 2 plus 1/4 சோ அப்ப 16s divided by 25 is equal to 9/4 so s is equal to 9/4 into 25/16 25 into 9 என்ன 225 225 divided by 64 so s is equal to 225 divided by 64 okay இதுதான் sum of the terms கொடுத்திருக்க சீரிஸோட sum of the terms வந்து பாத்தீங்கன்னா 225 divided by 64 ஓகேவா சோ இந்த மாதிரி சீரிஸ்க்கு பேரு arithmetic geometric series ஓகேவா AGP னு சொல்லுவாங்க சோ clear right சோ இந்த क्वेश्चन என்ன பண்ணும்னா இந்த ரிப்பீட்டடா சோ இந்த இடத்துல வந்திருக்கு பாத்தீங்களா 1/5 சோ இந்த ஸ்டெப்ல 1/5 plus 1/5 square plus 1/5 cube இந்த மாதிரி வேல்யூ வர்ற வரைக்கும் I have to do successive multiplication and subtraction ஓகேவா சோ எதை சோ கொடுத்திருப்பாங்களா s ன்ட்டு சோ அத பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிரும் இதுதான் AGP சீரிஸ்னு எதை வச்சு மல்டிப்ளை பண்ணனும்னா we have to multiply with the common ratio ஓகேவா சோ இந்த சீரிஸ்ல காமன் ரேஷியோ 1/5 சோ த்ரூ அவுட் த சம் நான் 1/5 காமன் ரேஷியோ வச்சு தான் நான் மல்டிப்ளை பண்ண போறேன் ஓகேவா தலை வலிக்குது பசிக்குது மணி வந்து இப்ப மணி என்ன மணி 1:30 இன்னும் வீடியோவே 1/2 மணி நேரம் ஓடும் ஓகே சோ அடுத்த क्वेश्चन என்ன அடுத்து வந்து 40 ஓகே see இந்த क्वेश्चन p is equal to 1/62 into 122 plus 1/63 into 121 plus 1/64 into 120 plus etc plus 1/122 into 62 okay அடுத்து q is equal to 1 minus 1/2 plus 1/3 minus 1/4 plus 1/5 plus up to minus 1/122 ஓகேவா சோ இதே மாதிரி क्वेश्चन போன வீடியோல பார்த்தோம் சோ ஈஸியான क्वेश्चन தான் ஓகேவா சோ இங்க வந்து என்ன இருக்கு டிஃபரன்ஸ் இல்ல சம் ஆஃப் த டினாமினேட்டர் வந்து காமனா இருக்கு ஓகேவா சோ நான் ஸ்ட்ரைட்டாவே எழுதுறேன் ஓகேவா சோ பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணல எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா அந்த வீடியோ பாத்துக்கோங்க ஓகேவா சோ p is equal to என்னவா இருக்கும் அட இதுக்கு அப்புறம் தான் சொல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து क्वेश्चन ஓகேவா அவன் क्वेश्चनல என்ன கேட்டிருக்கானா ஃபைண்ட் p by q ஓகேவா சோ p வந்து நான் இப்ப என்ன எழுதலாம் மேல சம் அடிஷன் காமனா இருக்குமா சோ அடிஷன் என்னவா இருக்கு 184 அப்ப நான் வந்து எழுதிய ஒரு டைம் எழுதி காமிக்கிறேன் ஓகேவா சோ இப்போ 1 divided by 62 into 122 அதை என்ன பண்ணலாம்னா 1/62 plus 1/122 னு போடுறேன் ஓகேவா அப்போ this is equal to what 122 plus 62 divided by 62 into 122 that is 184 divided by 62 into 122 இப்ப இந்த 184 நான் டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆன்சர் என்னவா வரும் 1/62 into 122 வந்ததா see இதே ஆன்சர் தான் ஃபைனலா வருது அப்ப நான் என்ன பண்ணணும்னா சோ throughout the term எனக்கு வந்து 184 தான் அடிஷனா அதாவது டினாமினேட்டரோட டோட்டல் சம்மா இருக்கு அப்ப 1/184 நான் ஓவராலா காமனா வெளியில எடுத்துட்டா 1/62 plus 1/122
122 plus 1 by 63 plus 1 by 121 plus அப்படியே இது வரைக்கும் இருக்கும் 1 by 122 plus 1 by 62 வரைக்கும் இருக்கும் ஓகேவா சோ அடுத்த டேர்ம் என்னவா இருக்கும் அடுத்த ஸ்டெப் 1 by 184 போட்டிருப்பேன் சோ இந்த 62லாம் வந்து 62ல இருந்து 122 வரைக்கும் ஒவ்வொரு டேர்மும் ரெண்டு டைம் இருக்கும் அப்ப 2 by 62 plus 2 by 63 plus up to இது வரைக்கும் இருக்கும் 2 by 122 வரைக்கும் இருக்கும் இப்போ நான் 2 வந்து காமனா வெளியில எடுக்க போறேன் ஓகேவா that is equal to 2 by 184 into 1 by 62 plus 1 by 63 plus up to இது வரைக்கும் போகுதுன்னா 1 by 122 வரைக்கும் போகும் ஓகேவா அடுத்து q is equal to 1 minus 1 by 2 plus 1 by 3 plus 1 by 4 plus etc minus 1 by 122 வரைக்கும் இருக்கா சோ இது என்ன பண்ணலாம் போன வீடியோல பார்த்தோமா 1 plus 1 வந்து 1 by 1 எழுதிக்கோங்க 1 by 1 plus 1 by 2 plus 1 by 3 plus etc plus 1 by 122 minus 2 times of அந்த ஈவன் நம்பர் மட்டும் 1 by 2 plus 1 by 4 plus 1 by 6 plus etc plus 1 by 122 கரெக்டா ஏன்னா see 1 by 2 இருக்கு minus 2 times of 1 by 2 அப்ப மைனஸ்ல ரெண்டு 1 by 2 இருக்கும் அப்ப plus 1 by 2 minus 1 by 2 கேன்சல் ஆயிரும் ரிமைனிங் இருக்க minus 1 by 2 மட்டும் அப்படியே இருக்கும் சோ அப்போ எனக்கு q ல கொடுத்திருக்க மாதிரி வந்துச்சு that is 1 minus 1 by 2 1 by 3 வந்து பிளஸ்ல தான் இருக்கும் 1 by 4 மைனஸ் ஆயிடும் ஓகேவா சோ 1 by 4 பிளஸ் போட்டுன அந்த இடத்துல சோ அடுத்த ஸ்டெப் இங்க என்னவா இருக்கும் இங்க இருந்து 1 by 2 காமன் எடுப்பனா சோ 1 by 1 plus 1 by 2 plus 1 by 3 plus etc plus 1 by 122 minus 2 into இதுல இருந்து 1 by 2 காமன் எடுத்தனா divided by 2 போட்டுவேன் 1 by 1 plus 1 by 2 plus 1 by 3 plus etc plus 1 by 61 இருக்கும் கரெக்ட்டா சோ அப்போ 2 கேன்சல் ஆச்சுனா 1 by 1 plus 1 by 2 plus 1 by 3 plus etc plus 1 by 122 அடுத்து என்ன இருக்கும் ஃபுல்லா மைனஸ் மல்டிப்ளை பண்ணலாமா minus 1 by 1 minus 1 by 2 minus 1 by 3 up to minus 1 by 67 that is 1 by 1 ல இருந்து 161 ஓகேவா 1 by 1 ல இருந்து 1 by 61 வரைக்கும் மைனஸ் ஆயிடும் அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும் 1 by 62 plus 1 by 63 plus up to 1 by 122 வரைக்கும் இருக்கும் ஓகேவா சோ இதுதான் q ஓட வேல்யூ சி இது வந்து p இது வந்து q அப்ப நான் p ஐயும் q ஐயும் டிவைட் பண்ணா எனக்கு இந்த ரெண்டு பிராக்கெட்ல இருக்க டேர்ம் ஃபுல்லா கேன்சல் ஆயிருமா சி p by q is equal to 2 by 184 into 1 by 62 plus 1 by 63 plus up to 1 by 122 இருக்கு இங்க என்ன இருக்கு 1 by 62 plus 1 by 63 plus etc plus 1 by 122 இருக்கா அப்ப entire thing inside the bracket will get cancelled so 2 by 184 that is 1 by 92 is the answer okay va so 1 by 92 is the answer for this question clear okay so அடுத்த question so அடுத்தது வந்து find the sum up to 20 terms of the series okay va find the sum to 20 terms of the series that is 1 by 12 plus 1 by 20 plus 1 by 30 plus 1 by 42 plus etc 20 terms வரைக்கும் வேணுமா சோ இப்போ 20th term என்னவா இருக்கும்னு பார்க்கணும் அப்ப இது வந்து நான் என்ன பண்ணலாம் 3 4 4 5 5 6 ஓகே கரெக்ட் தான் சோ 3 into 4 plus 1 by 4 into 5 plus 1 by 5 into 6 plus etc 20th term என்னவா இருக்கும் ஃபர்ஸ்ட் term வந்து 3 கரெக்ட்டா சோ a is equal to 3 d is equal to 1 அப்ப t20 என்னவா இருக்கும் a plus 19d that is 3 plus 19 19 னா 20 21 22 அப்ப 22 into 23 ன்னு இருக்கும் ஓகேவா அப்ப இங்க என்ன பண்ணுவேன் சோ ஸ்ட்ரைட் அவே எனக்கு தான் தெரியுமா பிகாஸ் டிஃபரன்ஸ் வந்து 1 அப்ப 1 by 4 minus 1 by 3 minus 1 by 4 plus 1 by 4 minus 1 by 5 plus 1 by 5 minus 1 by 6 plus அப்படியே வந்தா என்ன இருக்கும் 1 by 22 minus 1 by 23 ன்னு இருக்குமா கரெக்டா இல்லையா பிகாஸ் சி அதாவது இந்த பிராக்கெட் மட்டும் பிராக்கெட் போட்டு பாருங்களேன் இப்போ
1/3 minus 1/4 என்ன 4 minus 3 divided by 4 into 3 4 minus 3 னா 1 1/3 into 4 வந்துருச்சா சோ 1/3 into 4 நான் என்ன எழுதிருக்கேன்னா 1/3 minus 1/4 1/4 into 5 1/4 minus 1/5 ஓகேவா சோ இப்போ இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடுறேன் ஓகேவா சோ இப்போ என்னாச்சு இந்த பிளஸ் மைனஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடுமா சோ லாஸ்ட்ல என்ன இருக்கும்னா 1/3 minus 1/23 ன்னு இருக்கும் that is 23 minus 3 divided by 23 into 3 என்ன 69 that is 20 divided by 69 தான் ஆன்சர் ஓகேவா சோ 20 divided by 69 சோ ஒரு நிமிஷம் ஆப்ஷன் பாத்துக்கிறேன் கரெக்டான்ட்டு 20 divided by 69 தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா அடுத்த क्वेश्चन அந்த சம் இன்ஃபினிட்டி வச்சு ஒரு क्वेश्चन பார்த்தோம்ல அது என்ன மாதிரி பார்த்தேன் ஒரு நிமிஷம் 2 plus 5/5 9/5 ஸ்கொயரா ஓகே சோ இந்த சம் இன்ஃபினிட்டில வந்து இன்னொரு ஒரு சும்மா அதே மாடல்லயே வர்ற மாதிரி ஒரு क्वेश्चन தான் இருக்கு கிடைச்சிருக்கு வேற क्वेश्चन கிடைக்கல ஓகேவா சோ அந்த சம் இன்ஃபினிட்டிக்கு வந்து இன்னொரு டைம் நான் போட்டு காட்டுறேன் சோ ஃபைண்ட் தி வேல்யூ ஃபார் s தானே see s is equal to 2 plus 4/5 plus 7/5 square plus 11/5 cube plus 16/5 power 4 plus up to infinity வரைக்கும் போகுது find the value for s அப்ப ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு AGP அப்ப r வந்து என்ன r வந்து 1/5 அப்ப நான் ஃபர்ஸ்ட் both the sides 1/5 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன் அப்ப s into 1/5 will be equal to what 2/5 plus 4/5 square plus 7/5 cube plus 11/5 power 4 plus up to infinity வரைக்கும் இருக்குமா சோ அப்ப இது செகண்ட் ஈக்குவேஷன் அப்ப 1 minus 2 என்னவா இருக்கும் s minus s by 5 that is equal to 2 plus 2/5 plus 3/5 square plus 4/5 cube plus 5/5 power 4 plus up to infinity வரைக்கும் இருக்கும் that is 4s divided by 5 is equal to 2 plus 2/5 plus 3/5 square plus 4/5 cube plus infinity அடுத்து once again see எனக்கு வந்து அந்த 1/5 plus 1/5 square மாதிரி வரல so let this be equation 3 again இத வந்து நான் மல்டிப்ளை பண்ணனும் so திரும்ப அது புது ஸ்லைட்ல தான் எழுதணும் ஓகேவா 4s divided by 5 is equal to 2 plus 2/5 plus 3/5 square plus 4/5 cube plus 5/5 power 4 plus up to infinity வரைக்கும் இருக்கும் so இது வந்து equation 3 நான் once again இத வந்து 1/5 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன் அப்ப என்ன கிடைக்கும் 4s divided by 5 into 1/5 which is equal to 2/5 plus 2/5 square plus 3/5 cube plus 4/5 power 4 plus 5/5 power 5 plus up to infinity இருக்குமா இது fourth equation அப்ப 3 minus 4 என்னவா இருக்கும் 3 வந்து 4s divided by 5 minus 4s divided by 25 that is equal to 2 plus 2/5 வந்திருக்கு சோ இங்க 0 ஆயிடுது அது என்னாச்சு 2 plus 4/5 plus 7/5 square தான் so 2 5ல பண்றோம் 2/5 ஓகே so first 2 இருக்கும் 2/5 3/5 square ஓகே so என்ன 2/5 2/5 square ஆயிடும் so 4 2/5 2/5 square அப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும் அப்போ 1/5 ஸ்கொயர்ல தான் ஸ்டார்ட் ஆகும் 1/5 ஸ்கொயர் plus 1/5 cube plus 1/5 power 4 plus up to infinity வரைக்கும் இருக்கா so இது வந்து into 5 into 5 போடுறேன் அப்ப 20s minus 4s divided by 25 is equal to 2 plus 1/5 காமனா வெளில எடுத்தனா 1/5
plus 1 by 5 square plus 1 by 5 cube plus up to infinity வரைக்கும் இருக்கா. So here a is equal to 1 by 5, r is equal to 1 by 5. ஓகேவா? அப்போ இங்க என்ன இருக்கும்னா 16s 16s divided by 25 is equal to என்னவா இருக்கும்னா 2 plus 1 by 5 into sum infinity formula என்ன, s infinity is equal to a by 1 minus r. இங்க a வும் 1 by 5 தான், r வும் 1 by 5 தான். அப்போ 1 by 5 divided by 4 by 5 இருக்கும். so sum infinity வந்து 1 by 4 1 by 4. ஓகேவா? so 16s divided by 25 is equal to 2 plus 1 by 5 4s are 20. அப்ப 16s divided by 25 is equal to 20 na 40, so 41 divided by 20. அப்ப s is equal to 41 by 20 into 25 by 16. இது 5, இது 4, that is 205 divided by 64. ஓகேவா? so 40, I'll check the option. so 40 answer வந்து 205 divided by 64. okay, so AGP இந்த கான்செப்ட் கிளியரா? okay, so அடுத்த கொஸ்டின். அடுத்தது வந்து okay, so இங்க வந்துட்டுமா இந்த கொஸ்டின் என்ன, find the sum of the first 20 terms. okay, find the sum of the first 20 terms of the series 1 square into 2 plus 2 square into 7 plus 3 square into 12 plus 4 square into 17 plus etc. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த 2 7 12 17க்கு மட்டும் நான் வந்து டிஎன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட வேல்யூ வந்து 5 8 9 10 11 12 5. ஸோ இதுவும் 5 தான். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்சியேஷன்லேயே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்சியேஷன்ல வந்தா டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏஎன் பிளஸ் பி. அப்ப t1 is equal to that is a plus b which is equal to 2. அடுத்து t2 that is 2a plus b which is equal to 7. so அப்போ a is equal to 5, a 5 இருந்தா b is equal to -3. அப்ப tn வேல்யூ என்ன, 5 and -3. அப்போ ஓவரால் tn என்னவா இருக்கு, ஆல்ரெடி 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இருக்கா, தட் இஸ் அப்ப tn என்னவா இருக்குன்னா ஆல்ரெடி ஒரு n ஸ்கொயர் இருக்கு. அடுத்து உள்ள இருக்க டேர்ம்ஸோட tn என்னன்னா 5 and -3. ஓகேவா? so tn is equal to n square into 5 and -3, that is 5n cube minus 3n square. ஓகேவா? எத்தனை டேர்ம்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்கான், 20 டேர்ம்ஸ். அப்ப summation t20. ஓகேவா? so summation tn 1 ல இருந்து 20 வரைக்கும் வேணும்னா அப்ப 5 into 20 into 21 by 2 the whole square plus 3 into minus. ஓகேவா? minus 3 into 20 into 21 into 41 divided by 6. இது 1, இது 2, இது 10. ஓகேவா? ஸோ இது வந்து 10, 21 ஸ்கொயர் வந்து 5 into 44100. மைனஸ்ல என்ன இருக்குன்னா 21 into 41 போடணுமா, 21 41. ஸோ இது வந்து 2, இது 1, 4 8. ஸோ 861, அது கூட 0 மல்டிப்ளை பண்ணும். அப்ப 8610. அடுத்து 441 கூட 5 இது பண்ணா 5 5 4s are 20 5 4s are 20 21 22. இப்போ இங்க என்ன இருக்குன்னா 220500 minus 8610. ஓகேவா? ஸோ இப்போ 220500 8610. ஸோ இது என்னவா இருக்கும்னா இது 90 ஆயிடும். ஸோ இது 4, இது 1, அப்போ இது 9 14ன்றப்ப ஸோ இது 1 இருக்கும், இது 8 இருக்கும். ஸோ 211 211 890. ஸோ கொஸ்டின் ஆன்சர் என்ன, $211,890. okay, so this is the answer. The answer is 211,890. okay, அடுத்த கொஸ்டின். guys.
அடுத்த கொஸ்டின் வந்து find the sum of the first 20 terms. ஓகேவா? Find the sum of the first 20 terms of the series 2 plus 15 plus 32 plus 53 plus 78 plus etc. Okay, so difference பார்த்துருவோம். So இது 13, இது வந்து 17, இது என்னவா இருக்கும் 21, இது வந்து 25. ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்சியேஷன் சேமா இல்ல. அப்ப செகண்ட் ஆர்டர் டிஃபரன்சியேஷன் பார்க்கறேன். 4 4 4. செகண்ட் ஆர்டர் டிஃபரன்சியேஷன் சேமா இருந்துச்சுன்னா tn ஃபார்முலா என்ன? an ஸ்கொயர் பிளஸ் bn பிளஸ் c. அப்ப t1 என்னவா இருக்கும்னா a plus b plus c, that is 2. அடுத்து t2 என்னவா இருக்கும்னா 4a plus 2b plus c, அது வந்து 15. அடுத்து t3, that is 9a plus 3b plus c, அது என்னவா இருக்கும்னா 32. ஓகேவா? சோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? 3a plus b is equal to 13. இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் வந்து 5a plus b is equal to 17. இப்போ இது ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன? 2a is equal to 13, 14, 15, 16, 17, 4. அப்ப a is equal to 2. So a is equal to 2 na, so 3 into 2 plus b is equal to 13. So 6 plus b is equal to 13. அப்ப b is equal to RR பண்ணு 13 7. Okay, a plus b plus c. See, a plus b plus c is equal to 2 na, அப்ப c is equal to -7. Okay வா? So 2 7 -7. So a is equal to 2, b is equal to 7, c is equal to -7. அப்ப tn என்னவா இருக்கும்? an square plus bn plus c, that is 2n square plus 7n minus 7. 20 terms ஆ? அப்போ tn summation 1ல இருந்து 20 வரைக்கும் என்னவா இருக்கும்? So 2 into 20 into 21 into 41 divided by 6 plus 7 into 20 into 21 divided by 2 minus 7 into 20. So இது வந்து 10. So இது வந்து 10 இருக்கும், இது 3 இருக்கும், இது வந்து 7 இருக்கும். ஓகேவா? So அப்ப 7 2s are 14 into 41 into 10 plus 1470 minus 7 2s are 14. அப்போ 41 14 மல்டிப்ளை பண்ணுமா? So 1 into 4 4, 4 4s are 16. So 1 இது 4. So அப்போ 5740 5740. ஓகேவா? So 5740 plus 1470 minus 140. So அப்ப 5740 1470 11. So 8 12 5 6 7. அப்ப 7210ல 140 சப்ராக்ட் பண்ணணும். அப்ப 70 70 70. ஆமா. The answer is 7070. Okay. So the answer for this question is 7070. Clear? அடுத்த கொஸ்டின் வந்து அவ்வளவுதானா, என்ன இருக்கா? So அடுத்த கொஸ்டின் வந்து find the value of one by 1 into 3 into 5 plus 1 by 3 into 5 into 7 plus etc. வரைக்கும் அப்படியே வந்து 1 by 19 into 21 into 23. See, இது எல்லாத்துலயுமே டிஃபரன்ஸ் 4 தானா? அப்ப என்ன பண்ணணும்? 1 by 4 போட்டுட்டு உள்ள ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் மைனஸ்ல லாஸ்ட் ரெண்டு டேர்ம் 21 into 23. இதுதான் ஆன்சர். ஓகேவா? That is 1 by 4 into 1 by 3 minus 1 by 21 into 23 என்ன 21 23. So 1 into 3 3, 3 2 are 6, 1 into 2 2, 2 2 are 4. So 4 8 3. ஓகேவா? So divided by 483. Okay. So இங்க என்னவா இருக்கும்? 1 by 4 into 483 minus 3 divided by 3 into 483. ஓகேவா? It is 1 by 4 into 480 divided by 3 into 483. So it is 120. 120 na again 3 la cancel panna 40. It is 40 divided by 483. Correct? 40 divided by 483. Okay.
எஸ் கைஸ், ஸோ தட்ஸ் ஆல். இதுக்கப்புறம் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினை டீச் பண்ணிடுறேன், அப்பதான் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? இல்ல இன்னும் 2 கொஸ்டின்ஸ் இருக்கு, இல்ல 3 இருக்கு. ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் த natural numbers between 70 and 250 which are not divisible by not neither. ஓகேவா? neither divisible by 6 nor 8. ஓகேவா? சோ இங்க என்ன சொல்றான்னா 70 ல இருந்து 250 குள்ளார, தட் இஸ் 71 72 73 அப் டு 249. இதுல 6 ஆலையும் 8 ஆலையும் டிவைட் ஆகாத நம்பரை நான் வந்து அந்த 6 ஆலையும் 8 ஆலையும் டிவைட் ஆகாத நம்பரோட சம் வந்து எனக்கு தேவை. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இங்க எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, 70 ல இருந்து 249 வரைக்கும் how many numbers. ஓகேவா? சோ டோட்டல் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். ஓகேவா? டோட்டல் நம்பர்ஸ் எத்தனை? 249, அதுல 71 போகுது. ஸோ 8 24னா 1 7 140 178 பிளஸ் 1 தட் இஸ் 179 நம்பர்ஸ் இருக்கு டோட்டலா. இப்ப எனக்கு என்ன வேணும்? சம் ஆஃப் த நம்பர்ஸ் விச் ஆர் நாட் டிவிசிபிள் பை 6 and 8. அப்போ அது எப்படி இருக்கும்? தட் இஸ் டோட்டல் சம்முல நான் எதெல்லாம் சப்ராக்ட் பண்ணும்? மைனஸ், அதாவது 6 மல்டிபிள்ஸ் சப்ராக்ட் பண்ணணும். கரெக்டா? அதுக்கப்புறம் 8 மல்டிபிள்ஸ் சப்ராக்ட் பண்ணுவோம். கரெக்டா? இதை மட்டும் பண்ணிட்டு ஆன்சர் வந்துருமா? டோட்டல் சம்ல 6ஆம் வாய்ப்பாடுல வர்றதையும் சப்ராக்ட் பண்றேன், 8ஆம் வாய்ப்பாடுல வரையும் சப்ராக்ட் பண்றேன். சோ இதை பண்ணிட்டு ஆன்சர் வந்துருமா? நோ, பிகாஸ் 6க்கும் 8க்கும் எல்சிஎம் என்ன? 6க்கும் 8க்கும் தானே. 6க்கும் 8க்கும் எல்சிஎம் வந்து 24. அப்ப சி 24ன்ற நம்பரை நான் 2 டைம் சப்ராக்ட் பண்ணுவேனா? ஏன்னா 24 வந்து 6ஆம் வாய்ப்பாடுலயும் வரும். சோ 24 இல்ல, சி 24 வந்து அந்த இதுக்குள்ளார வரல. சோ 24 into 3 என்ன? 24 24 into 3 வந்து 96. 4 12 72. ஓகே, சி 72ன்ற நம்பர் 6ஆம் வாய்ப்பாடுலயும் வரும், 8ஆம் வாய்ப்பாடுலயும் வரும். சோ அப்ப நான் அந்த 72ன்ற நம்பரை நான் 2 டைம் சப்ராக்ட் பண்ணுவேனா? பட் ஐ ஹாவ் டு சப்ராக்ட் ஒன்லி 1 டைம்ஸ். அப்ப ஐ ஷுட் ஆட் 24 மல்டிபிள்ஸ். கரெக்டா? ஏன்னா 24 எல்சிஎம் ஆஃப் 6 and 8. ஓகேவா? இப்போ இது எல்லாத்துக்கும் சம் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? டோட்டல் சம் 6ஆம் வாய்ப்பாடுல வர நம்பர்ஸோட சம், 8ஆம் வாய்ப்பாடுல வர நம்பர்ஸோட சம், 24ஆம் வாய்ப்பாடுல வர நம்பர்ஸோட சம். ஓகேவா? சோ டோட்டல் சம் வேணுமா? ஓகே, சோ போடும் ஃபர்ஸ்ட் டோட்டல் சம். சோ டோட்டல் சம் ஃபார்முலா என்ன? n/2 into 2a plus n minus 1 into d. So n/2 னா 179 divided by 2 into 2 into first term value 71 plus n minus 1 178. d ஓட வேல்யூ 1 தான். ஓகேவா? that is 179 divided by 2 into 7 to 14 142 plus 178. 142 178 ஆட் பண்ணணும். 8 10 12 8 ஸோ 8 4 12 320. கரெக்டா? தட் இஸ் 179 by 2 into 320. that is 179 into 160. கரெக்டா? நிமிஷம் guys. ஓகே, ஸோ இப்போ 179யும் 16யும் மல்டிப்ளை பண்ணுமா? 9 6 are 54. 9 6 are 54. அடுத்து 7 6 are 42. அப்போ 47 4 7 அப்போ 10 அப்போ 179. 14 15 16 1 6 அப்போ 28640. 28640. ஓகேவா? யா, சோ 28640 தான் என்னன்னா டோட்டல் சம். இப்ப 6ஓட மல்டிபிள்ஸ் பார்ப்போமா? தட் இஸ் 71 to எந்த நம்பர் வரைக்கும்? லாஸ்ட் நம்பர் என்ன? 249. ஓகேவா? 249 6 மல்டிபிள்ஸ். சோ 6ஓட மல்டிபிள்ஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் 72 இருக்கும், அடுத்தது 78 இருக்குமா? அப் டு லாஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்? சோ லாஸ்ட் நம்பர் 240. சோ 240 வந்து 6 மல்டிபிள்ஸ், அப்ப 246 தான் இருக்கும். கரெக்டா? 240 வந்து
40 times 40 into 6 வந்து 240. அப்ப 41 246 வந்து 6 மல்டிபிளா இருக்கும். அடுத்தது வந்து 252 போயிடும். ஓகேவா? சோ இப்போ இதோட சம் வேணுமா? அப்ப ஃபர்ஸ்ட் டோட்டலா எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னு வேணும். a is equal to 72, d is equal to 6, l is equal to 246. so tn is equal to a plus n minus 1 into d. அது லாஸ்ட் டேர்ம் என்ன 246 கரெக்டா? அப்ப a வந்து 72 plus n minus 1 into 6 is equal to 246. அப்ப n minus 1 into 6 is equal to 246 minus 72 என்னவா இருக்கும்? சோ இது 4 24ல 7 போச்சுன்னா சோ இங்க 4 அங்க வந்து ஒரு 3 போகுமா? அப்ப 17 173 174 அப்ப 174 divided by 6 என்ன? அப்ப n minus 1 is equal to 12 5 54 க்கு 9 அப்ப n is equal to 30. அப்ப sum வேணுமா? sum is equal to what? n by 2 into a plus l யூஸ் பண்ணிக்கலாமா? ஏன்னா லாஸ்ட் டேர்ம் தெரியுமா? சோ அப்ப 30 by 2 into ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 72 லாஸ்ட் டேர்ம் வந்து 246. அப்போ சோ 30 divided by 2 னே இருக்கட்டும். இங்க என்ன இருக்கட்டும் 6 7 8 7ன்றப்ப 11 1 1 7 8 9 10 ஓகேவா? so that is 30 into 509 that is 5 3 are 15270 கரெக்ட்டா? 30 by 2 into 246 இல்ல இது வரைக்கும் கரெக்டா போட்டிருக்கேன். இந்த அடிஷன்ல தான் ஏதோ தப்பு பண்ணி வச்சிருக்கேன். see 72யும் 246 ஆட் பண்ணுமா? 6 7 8 so 1 1 318 ஓகேவா? that is 30 by 2 into 318 so இது வந்து 1 5 so 9 that is 30 into 159 4770 இதுதான் என்னன்னா sum of 6x அதாவது 6 மல்டிபிள்ஸ். அடுத்து 8 மல்டிபிள்ஸ் நாம கண்டுபிடிக்கணும் ஓகேவா? சோ 8 மல்டி அதாவது 71ல இருந்து 249 வரைக்குமா? 71ல இருந்து 249 வரைக்கும் 8 மல்டிபிள்ஸ் ஓகேவா? அப்போ 72 ஸ்டார்ட் ஆகும். 72 அடுத்தது வந்து 80 இருக்கும். அடுத்தது என்னவா இருக்கும்? 240யும் வந்து இது 248 248 வந்து 31 டைம்ஸ் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் இப்ப a is equal to 72 d is equal to 8 l is equal to 242 அப்ப n வேணுமா? சோ tn is equal to அதான் லாஸ்ட் டேர்ம் தான் 248 ஓகேவா? சோ tn is equal to a plus n minus 1 into d that is equal to 248. a வேல்யூ என்ன? 72 plus n minus 1 into 8 is equal to 248. அப்ப n minus 1 into 8 is equal to 6. 24ல 7 போகணும். இங்க 4 அங்க 3னா 17 176 22 வருமா? அப்போ n minus 1 is equal to 22. அப்ப n is equal to 23. அப்ப sum என்னவா இருக்கும்? sum is equal to n by 2 into a plus l. so n வந்து 23 so 23 by 2 into a வந்து 72 l வந்து 248 that is 23 by 2 into so 8 9 10 1 0 so 7 8 9 10 11 12 1 2 320 so அப்போ 160 that is 23 into 160 so 23 into 16 என்னன்னு பார்க்கணும் 6 3 are 18 6 2 are 12 13 so 2 3 so 3680 கரெக்ட்டா? 3680 okay so 3680 தான் என்னன்னா sum of the sum of the 8 multiples that is between 71 to that is between 71 to 249 ஓகேவா? இப்ப 24 multiples கண்டுபிடிக்கணும் ஓகேவா? சோ இந்த क्वेश्चन வந்து it is a very long question okay it will take this much amount of time. இப்போ 71 to 249ல 24 multiples வருமா? so 24 into 3 என்ன சொன்னேன்? 4 3 are 12 3 2 are 6 7 அப்ப 72ல தான் ஸ்டார்ட் ஆகும். 24னா 72ல இருந்து 240 தான் லாஸ்ட் டேர்மா இருக்கும் கரெக்ட்டா? அப்ப a is equal to 72 d is equal to 24 l is equal to 240 அப்ப n வேணுமா?
அப்போ Tn is equal to what? A plus n minus 1 into dr, that is equal to 240, right? So 72 plus n minus 1 into 24 is equal to 240. So 240 ல 72 போகணும். ஸோ இது வந்து 3ன்னு இருக்கும், இது 10, அப்போ இது 8. ஸோ 23னா இது 1 13. ஸோ 13 700 6 வருமா, 168 இருக்குமா? ஸோ அப்போ n minus 1 into 24 is equal to 168. 168 எத்தனை டைம் வரும்? 4ஆம் வாய்ப்பான்ல 8ல வருது, அப்போ 7 டைமா? 24 into 7 என்ன? 24 into 7 போட்டு போகணுமா? 24 into 7, 7 4s are 28, 7 14 15 16. ஓகே, அப்ப இது வந்து 7. அப்ப n is equal to 8. அப்ப sum என்னவா இருக்கும்? sum is equal to n by 2 into a plus l, that is 8 by 2 into 72 plus 240, that is 4 into இது வந்து 2 7 8 9 10 11 1 1. ஸோ 312. ஸோ 312னா 12 4 48, 12 3 12. ஸோ 1248. ஓகேவா? ஆமா. ஸோ நான் இப்போ லாஸ்ட்ல என்ன சொன்னேன்? சி டோட்டல் சம் அதுல 6 மல்டிபிள் மைனஸ் 8 மல்டிபிள் பிளஸ் 24 மல்டிபிள். கரெக்டா? ஆன்சர். ஓகேவா? அப்போ டோட்டல் சம் என்ன? டோட்டல் சம் வந்து 28 640. ஓகேவா? 28 640 மைனஸ் 6 மல்டிபிள் என்ன? 4770. ஓகே, 4770 மைனஸ் 8 மல்டிபிள் என்ன? 3680. ஓகே, 3680 பிளஸ் 24 மல்டிபிள் வந்து 1248. ஓகே, 1248. ஸோ அப்போ 28640ல 1248 8 8 8 9 2. ஓகே, ஸோ 29888 மைனஸ்ல 4770 36 14 plus 1 15, 7 plus 7 14, 4 plus 4 8. ஓகேவா? மைனஸ்ல 8450 இருக்கும். ஓகேவா? அப்போ 29 888. இங்க என்ன இருக்கு? 8450 இருக்கு. 8 இது 3 இது 4 இது 1 இது 2. ஸோ 21438. கரெக்டா? 21438. ஓகே, so this is the answer. 21438 is the sum of all the numbers which is neither divided by 6 nor neither divisible by 6 nor divisible by 8. Clear? Fine. So last ஒரு இந்த மாடல்ல ஒரு சம் இருக்கு. just learn this. 9 plus 99 plus 999 plus 99999 plus up to n. ஸோ இதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் 9 வந்து 10 minus 1 எழுதலாம், 99 100 minus 1, 999 வந்து 1000 minus 1. அப்படியே இங்க என்னவா இருக்கும்னா சம்திங் 10 power n minus 1 இருக்கும். கரெக்டா? சரி, 10 power n minus n இருக்கும். இப்போ நான் இந்த 10 plus 100 plus 1000 plus etc plus 10 power n, அடுத்து இந்த minus 1 minus 1 minus 1 minus n இருக்குமா? இப்போ இது வந்து என்னவா இருக்கு? 10 power 1 plus 10 square plus 10 cube plus etc plus 10 power n. இதுல என்னவா இருக்கு? minus n இருக்கா? minus 1 minus 1 minus 1 up to minus n n times என்ன அர்த்தம்? அதோட டோட்டல் சம் minus n தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து இட் இஸ் இன் a gp. see இது வந்து இன் gp. ஓகேவா? சோ இது நான் வந்து இப்படி ஒரு பிராக்கெட் போட்டுக்கிறேன் ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அப்போ இந்த வேல்யூ என்னவா இருக்கும்? இந்த சம் a into ar power n minus 1 divided by r minus 1 minus n இருக்குமா? a வேல்யூ என்ன? 10. r வேல்யூ 10 தான். 10 power n minus 1 divided by 10 minus 1 minus n. கரெக்டா? அப்போ ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்னா 10 into 10 power n minus 1 divided by 9 minus n. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்ல எழுதுறேன்.
10 into 10 power n minus 1 divided by 9 minus n. So இது வந்து 10 power 1. So இது உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 10 power 1 into 10 power n is equal to 10 power n plus 1 minus 10 minus 9n divided by 9. Okay, so this is the answer. 10 power n plus 1 minus 10 minus 9n divided by 9. Okay வா? இதுதான் sum of the terms. Okay வா? இப்ப இன்னொரு இப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 8 plus 88 plus 888 plus 8888 plus up to n terms. இப்போ என்ன பண்ணணும்னா ஸோ ஃபர்ஸ்ட் 8 காமனா வெளியில எடுக்கணும். அப்போ 1 plus 11 plus 111 plus 1111 plus எக்ஸெட்ரா plus n இருக்குமா? இப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9. ஓகேவா? இந்த 9 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, டிவைட வெளியில விட்டுருங்க. ஓகேவா? அப்ப 8 by 9 into 9 plus 99 plus 999 plus up to n இருக்குமா? ஸோ இப்போ நார்மலான கொஸ்டின் மாதிரி வந்துருச்சா? ஸோ 8 by 9 into 10 minus 1 plus 100 minus 1 plus 1000 minus 1 plus எக்ஸெட்ரா இங்க என்ன இருக்கும்? 10 power n minus n இருக்கும். கரெக்டா? ஸோ ஒன்ஸ் அகைன் சால்வ் பண்ண போறேன். ஸோ அப்போ 8 by 9 into 10 plus 10 square plus 10 cube plus எக்ஸெட்ரா plus 10 power n இருக்கும். ஓகேவா? அடுத்து மைனஸ் n இருக்கும். ஸோ இதுக்கு ஜிபி ஃபார்முலா யூஸ் பண்ணா என்ன வரும்? 8 by 9 into ஸோ 10 into 10 power n minus 1 divided by 10 minus 1 மைனஸ்ல n இருக்கும். கரெக்டா? தட் இஸ் 8 by 9 into 10 into 10 power n minus 1 divided by என்ன இருக்கலாம்? மைனஸ் n. ஓகேவா? ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 80 by 81 into 10 power n minus 1 minus 8n by 9. ஓகே, தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ல எந்த மாதிரி கொடுத்துருந்தாங்களோ அது மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரே ஹோல் பிராக்கெட்ல கொடுத்து ஹோல் டிவிஷன்ல கொடுத்துருந்தானா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த மாதிரி கொஸ்டினை இப்படிதான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்ல எல்லா கொஸ்டின்ஸும் நான் கவர் பண்ணிட்டேன். ஓகேவா? தேங்க்யூ. அடுத்து வேற ஒரு புது சாப்டர்ல பார்ப்போம்.